மலேசியாவில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய மீன் மார்க்கெட் பார்க்குறேன். இது மீன் மார்க்கெட்டா இல்லை மீன் கடலா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. எல்லா மீனுமே இங்கே இருந்தது, எல்லா வெரைட்டியுமே இங்கே இருந்தது. பக்கத்தில் வந்து மட்டன் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து பீஃப் ஷாப்பு, அந்த மாதிரி நிறையா இந்த மார்க்கெட்டில் இருந்தது. வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே இருந்தது. ஃபஸ்ட் டைம் இங்கே நான் வந்திருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு என்ன வாங்கணும் அப்படின்றது கூட தெரியல. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பார்த்து வாங்கினாங்க. நாங்கள் இன்றைக்கி என்ன வாங்கினோம் அப்படின்னா, இந்த மீன் தான் வாங்கினோம். நம்ம இந்தியாவில் இதை மத்தி மீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மத்தி மீன், அப்புறம் சங்கரா, அதுக்கப்புறம் வந்து கனவா மீன், இந்த 3 தான் நாங்கள் வாங்கினோம். இங்கே வந்து சுறா மீன் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நிறையாவே இருந்தது. நான் இதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் வந்து இது ஃபுல்லாகவே நான் பார்க்குறேன். ஜஸ்ட் நம்ம போவோம், மார்க்கெட் போனால் கம்மியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்த மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மீன் இருந்துச்சு, வெரைட்டி இருந்தது. நம்ம ஊரில் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற மீன் எல்லாமே வந்து எனக்கு இங்கே கிடச்சிது. ஸோ இனிமேல் வந்து இங்கே தான் வரணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். புதுசாக ஒரு பிளேஸ்க்கு போகும்போது நமக்கு இருக்க எக்ஸைட்மெண்ட்டுக்கு அளவே இருக்காது இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. இங்கே இவ்வளோ மீன் இருக்குது, இவ்வளோ வெரைட்டி இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து இந்தியாவில் தானே பார்த்துருக்கோம், இங்கே நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நான் பார்த்துட்டே வந்தேன். உங்களுக்கும் வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.